இந்த படத்தினுடைய டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், கொரியோகிராஃபர், ஃபைட் மாஸ்டர் அண்ட் ஜாயின்ட் ப்ரொடியூசர் அண்ட் என்டையர் டீம், ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். கவிதாவுக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி இந்த விழாவுக்கு என்ன இன்வைட் பண்ண ஆர்கே கண்ணனுக்கும் நம்பிக்கை ரொம்ப நன்றி. நன்றி அண்ணன் அவர்களை. Good evening. Each other day, I look so many various different parts, but I don't know about this part. But this part holds my heart, holds my large place in my heart. நீங்கள் தான் பார்க்குன்னு வைப்பீங்கள, இங்கிலீஷில் வைப்பீங்கள, நாங்கள் இங்கிலீஷில் பேசக்கூடாது. நீங்கள் பூங்கான்னு வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் பேச மாட்டோம். நீங்கள் பார்க்குன்னு வச்சதுனால நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் பேசுவோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த படத்தில் நான் நடிக்கலை. பட் கண்ணன், என் கண்ணன் கருப்பு கண்ணன் தான் சொல்லுவேன். அவர் வந்து எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போதே பழக்கம். நீங்கள் வாங்க, தயாரிப்பாளர் நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறாரு, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாரு. கண்டிப்பாக வரேன்னு ஈஸியாக ஷூட்டிங்கில் இருந்தேன். நான் வந்தேன், இன்றைக்கி வீட்டில் இருந்தேன். காலையில் எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சாரு, எல்லாம் வந்தேன். ஸோ எல்லா பேரும் நீங்கள் வரேன்னு சொன்னீங்களாமே, நீங்கள் வரீங்களான்னு சொன்னேன்னு என் தம்பி அன்பு சிறு முதலீட்டாளர்கள் தலைவர் இருக்கார். அவர் நீ வரேன்னு சொன்னியாமே, நீ வரேன் அப்படின்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கையில் நான் வரமாட்டேன் அப்படின்னு வீட்டில் கதை வச்சுட்டு படுத்திருக்கிறது முறையாக இருக்காது. நான் வரணும். யார் வரா? வேகுமாரனே வராது, பேர் சொன்னேன் வர. சரி, நம்மளும் போயிடுவோம். தமன் கூட நான் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி சேது பூமின்னு ஒரு படம் பண்ணேன். சொன்னார், அவரே சொன்னார், ஜூனியர் பழனே சொன்னார், அப்பாவோட ஒரு பாடி லாங்குவேஜ் உனக்கு இருக்குடா, பாளைய சாரோட இருக்குடா, என்னை விட உனக்கு அதிகமாக இருக்குடா அப்படின்னாரு. அதோட பெரிய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் தமனுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நினச்சேன். தமன் யாருங்கிறீங்க? அவன் பெரிய ஒரு ஏர்லைன்ஸில் ஒரு 10 இயர்ஸ்க்கு பேக்கே அவன் 4 லட்சம் 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பையன் தம்பி. அப்பயே 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்த பையன், பெரிய போஸ்ட்டில் இருந்தாப்புல ஏர்லைன்ஸில், ஃபாரினில், எமிரேட்ஸில். அதெல்லாம் வேணாம்ட்டு இங்கே வந்து உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். திடீர்னு பார்க்குறேன் ஒரு சீரியலில் லீடாக பண்ணுறாரு. திடீர்னு பார்க்குறேன், என்ன தம்பி எங்கடா இருக்கு அப்படின்னா, ஒரு நொடின்னு ஒரு படம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்க்கேன் பார்க்கில் பறக்க வர்றாரு. உனக்கு இந்த சினிமா கண்டிப்பாக செய்யும்பா, நீ கவலைப்பட. இந்த சினிமா நீ கவலைப்படாதீங்க. டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. நிறையா படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டே இருந்து 42 வயசுக்கு மேலே சூப்பர் ஸ்டார் ஆனவர் எம்ஜிஆர். ஒரே படத்தில் பராசக்தியில் நடித்து சூப்பர் ஸ்டார் ஆனவர் சிவாஜி. 2 எக்ஸ்ட்ரீம். சினிமா யார் கொடுக்க முடியுங்க? என்னை மாதிரி முடி இல்லாதவனு கொடுக்கும், நிறைய முடி வச்சு சீவ முடியாதவனுக்கெல்லாம் கொடுக்கும். சரிங்களா? அதனால நீ எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கேன், நான் பார்த்த மாதிரியே இருக்க, குண்டா இல்லை, எது வேணாலும் இல்லை. ஒரு நல்ல ஒரு ஃபிட்டு, ஹீரோக்கான ஒரு ஃபிட்டு. பேரசனை சொன்ன மாதிரி நல்லா இருக்க. இந்த படம் இல்லை அதை ஓடிக்கிட்டே இரு. ஒரு படம் வரும், அந்த படத்தில் சைன் பண்ணிக்கலாம். உனக்கு சினிமா ஒன்று பாதுகாக்கும், சினிமா செய்யும். ஓகே, அடுத்து இயக்குனரை பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நெஞ்சு வலி, செகண்ட் ஹாஃபில் வயிற்று வலி, நெஞ்சு வலி. சார் சொன்னார், நான் லாரன்ஸ் மாஸ்டர்கிட்ட அவராக இருந்தேன். அதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களா? என் ரிலேஷன் ஒருத்தர், எங்கள் அண்ணன் ஆக்டரு. அவர் வீட்டில் நான் தங்கி அவர்கிட்ட வந்து அவர் சினிமா
சினிமாவில் வேலை பார்க்கணுன்னு வந்தேன். அவர் ஒரு பெரிய ஸ்டுடியோவில் இருந்தார். அந்த ஸ்டுடியோவில் டார்க் ரூம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவாங்கல்ல, சோடியம் தயோசல்ஃபேட்லாம் போட்டு கழுவி ஃபோட்டோவெல்லாம் அப்படி இப்படி மாட்டி வச்சுருப்பாங்கல்ல. அந்த ரூமில் லைட்டே போடக்கூடாது, ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும்தான் இருக்கும். அந்த ரூமில் நான் 6 மாதம் தங்கியிருக்கேன். அந்த ரூமில் நான் 6 மாதம் தங்கியிருக்கேன். எப்போ போய் தெரியும் உங்களுக்கு? 10 மணிக்கு ஸ்டுடியோ அடைச்ச உடனே நான் போய் படுப்பேன். ஸ்டுடியோ ஆரம்பித்து வேலைக்கு வர்றதுக்குள்ளாடி நான் கிளம்பி போயிடுவேன். உள்ளே லைட் இருக்கா, பேஸ்ட் இருக்கா, ப்ரெஸ் இருக்கா, சட்டை எங்கே துவச்சி போடுறது எதுவுமே